In this video, we will discuss about calcium channel blockers. What is calcium channel blockers? Calcium channel blockers are a class of medication that works by blocking the entry of calcium. How it is working? Blocking the entry of calcium into muscle cells of the heart and blood vessels. So it blocking the entry of calcium into muscle cells of the heart and blood vessels. This action help to relax and widen blood vessels. Here what is the main action இதோடதுன்னு சொல்லி பார்த்தா it help to relax and widen blood vessels, lower blood pressure and reduce the heart workload. Commonly used to treat hypertension, angina and sudden heart rhythm problem. So இது வந்து ஒரு class of medication work blocking the entry of calcium into the muscles cells of the heart and blood vessels. இது எது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி பார்த்தா relax and widening blood vessels. இது வந்து blood pressure வந்து குறைக்குது, then reduce the heart workloading குறைக்குது. இது வந்து என்னென்ன டிசீஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்த்தா ஹைப்பர் டென்ஷன், அஜைனா அண்டு சடன் ஹார்ட் ரிதம் ப்ராப்ளம். இதெல்லாம் வந்து இன்ட்ரொடக்ஷன் பார்ட். வாட் இஸ் தட் கால்சியம் சேனல் பிளாக்கர், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஹியூமன் செல், இது வந்து ஹியூமன் செல்னு எடுத்துட்டா இட் ஹேவிங் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃபுல்லிட் இன்சைடு செல் மைட்டோகாண்ட்ரியா, தென் நியூக்ளியஸ், கோல்ஜை apparatus, தென் பிளாஸ்மா மெம்பரைன், இது மாதிரியான ஆர்கனல்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. லைக் தட் பார்ட்டிகல்ஸ், இந்த பார்ட்டிகல்ஸுக்கெல்லாம் இதில் இருக்க பார்ட்டிகல்ஸ்க்கெல்லாம் நியூட்ரியண்ட் இன் தட் ஃபார்ம் ஆஃப் அயனாக தான் வருது. என்னென்ன அயன்? கால்சியம், பொட்டாசியம். ஓகே, எல்லாமே எப்படி ப்ரெசண்ட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தா அயனிக் ஃபார்மில் தான் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃபோர்லீட்லேருந்து அயன் வந்து இன்சைடு செல்லுக்கு உள்ள இன்சைடு செல்லில் உள்ள பார்ட்டுக்கெலாம் டிரான்ஸ்போர்ட் எடுத்து வரத்துக்கு ஒரு கேட் இருக்குது. இங்கே இந்த கேட்டுக்கு தான் நேம் வந்து அயன் சேனல். ஓகே, ஸோ இது வந்து செல், இதில் வந்து நிறைய ஆர்கனல்ஸ் இருக்குது. இதுக்கு தேவையான நியூட்ரியன்ட் வந்து அவுட் சைட் த செல்லில் இருக்குது, எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃபோலியில் இருக்குது. எல்லாமே அயன் ஃபார்மில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃபோலியிலேருந்து இன்சைட் செல்லுக்கு வர்றதுக்கு ஒரு கேட் இருக்குது. அதுதான் வந்து தட் அயன் சேனல். Gateway name is called ion channel. Ion channels are two groups: selective ion channel, non-selective ion channel. Non-selective ion channel எந்த அயன் வேணும் என்றாலும் டிரான்ஸ்போர்ட் ஆகும். அதுவே வந்து செலக்டிவ் அயன் சேனல்னு சொல்லி பார்த்தா ஒன்லி a particular ion in a particular channel. சோடியம் சேனலில் சோடியம் மட்டும்தான் போக முடியும், பொட்டாசியம் சேனலில் பொட்டாசியம் மட்டும்தான் போக முடியும், கால்சியம் சேனலில் கால்சியம் மட்டும்தான் போக முடியும். ஸோ கால்சியம் சேனல் இஸ் ஃபார் கால்சியம் ஒன்லி. இட் இஸ் எ செலக்டிவ் அயன் சேனல். வேர் இட் இஸ் ப்ரெசன்ட், நம்ம பாடியில் எங்கே ப்ரெசன்ட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தா வேரியஸ் செல்லுலார் மெம்பரைன்ஸ், particularly abundant in muscle cell, cardiac and muscle, smooth muscles and nerve cell, also found in endocrine and kidney cells. மெயினாக வந்து இது வந்து இந்த கார்டியாக் அண்ட் ஸ்மூத் மசிலில் இருக்க பிளாஸ்மா மெம்பரைனில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. வேர் கார்டியாக் அண்ட் ஸ்மூத் மசில்ஸ் அண்ட் நர்வ் செல்ஸ், எண்டோக்ரைன், கிட்னி, இதில் உள்ள பிளாஸ்மா மெம்பரைனில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. First calcium channel blockers was discovered in 1025. Avicenna, scientist name is called Avicenna. எந்த பிளானட்னு சொல்லி பார்த்தா டாக்ஸஸ் பக்கடா, டாக்ஸஸ் பக்கடா. இதோட நேம் இந்தியன் நேம் வந்து இந்தியன் பிளான்ட்டோட நேம் வந்து இந்தியன் சில்வர் ஃபயர். இந்த பிளான்ட் எக்ஸ்ட்ராக்டில் இருந்து தான் ஃபஸ்ட்டு கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. லெட்ஸ் மூவ் டு த டாபிக் calcium channel blockers. It is classified into two groups: non-dihydro
pyridine and dihydropyridines. Non-dihydropyridines இதில் வந்து 2 ட்ரக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து வீராஃபாமில் அண்டு diltiazem. ஸோ non-hydropyridine இதில் வந்து 2 எக்ஸாம்பிள் ட்ரக்ஸ், வீராஃபாமில் அண்டு diltiazem. Then dihydropyridine இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து amlodipine, nifedipine, then nitrintipine, then lacetipine, then nimodipine, then lercazine and phenitipine, lercantipine and benitipine. So dihydropyridine example amlodipine, nifedipine, nitrintipine, lacetipine, nimodipine, then lercantipine and penitipine. In the dihydropyridine, it is a basic structural formula தான். இது வந்து கால்சியம் ஸ்ட்ரக்சரோட கால்சியம் சேனல் பிளாக்கரோட பேசிக் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா தான் வந்து த டைஹைட்ரோபைரிடின். இதுதான் அந்த ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கால்சியம் சேனல் பிளாக்கரோட பேசிக் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலானா டைஹைட்ரோபைரிடின். நெக்ஸ்ட்டு மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஃபஸ்ட்டு நார்மல் கால்சியம் சேனலோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இட் இஸ் எ மயோசைட். இட் ஹாவ் அயனிக் சேனல். இதெல்லாம் வந்து அயனிக் சேனல், செலக்டிவ் அண்ட் நான் செலக்டிவ் எல்லா அயனிக் சேனலுமே இருக்கும். மயோசைட் ப்ரெசண்ட் இன் மசில். நமக்கு தெரியும் மசிலில் தான் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. நவ் வாட் இஸ் த ஆக்ஷன் ஆஃப் மசில் என்றால் கான்ட்ராக்ஷன் அண்டு ரிலாக்ஸேஷன். மசில் கான்ட்ராக்ட் ஆக வேண்டும் என்றால் பிரைன் வில் சென்ட் சிக்னல். பிரைன்லேருந்து சிக்னல் வரும். when receiving signal these myocytes open sodium channel. எப்போ சிக்னல் வருதோ அப்போ வந்து சோடியம் சேனலை வந்து ஓப்பன் பண்ணோம். நவ் சோடியம் வில் கம் இன்சைட். இப்போ வந்து சோடியம் வந்து இன்சைட் வந்துருச்சு. நவ் செல்ஸ் ஆர் மோர் பாசிட்டிவ். இப்போ வந்து இந்த இதில் இருக்க செல் வந்து பாசிட்டிவ் அயன் இருக்கிறதுனால பாசிட்டிவாக இருக்குது. இந்த பாசிட்டிவான செல் மேலே உள்ள எல் டைப் கால்சியம் சேனலை ஓப்பன் பண்ணும். இங்கே இருக்க எல் டைப் கால்சியம் சேனலை வந்து ஓப்பன் பண்ணும். எல் டைப் கால்சியம் சேனல்லேருந்து கால்சியம் ஃபாஸ்ட்டாக உள்ளே வரும். அப்போ வந்து இது எப்போ ஓப்பன் பண்ணுதோ அப்போ வந்து கால்சியம் வந்து ஃபாஸ்ட்டாக உள்ளே வரும். வென் இது வந்து ஓப்பன் பண்ணுறப்ப வித்தின் ஏ செகண்ட் மோர் தென் 106 அயன்ஸ் வந்து உள்ளே வரும். ஸோ 106 அயன் பர் செகண்டுக்கு வந்து உள்ளே வரும். 106 அயன் உள்ளே வரும்போது அந்த செல் வந்து மோர் பாசிட்டிவாக இருக்கும். இப்போ வந்து சோடியமும் பாசிட்டிவாக இருக்குது, கால்சியமும் மோர் பாசிட்டிவாக இருக்கும். இப்போ வந்து என்ன ஆகும்னா கால்சியம் அயன் சார்கோமரில் இருக்கிற ஆக்டின் ஃபிலமெண்ட்டில் உள்ள ட்ரோஃபோனின், ஓகே, ஆக்டிவ் ஃபிலமெண்ட்டில் உள்ள ட்ரோஃபோனினை போய் அட்டாச் ஆகி மசில் கான்ட்ராக்ஷனை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ கான்ட்ராக்ஷன் அண்டு ரிலாக்ஸேஷன், எகெயின் கான்ட்ராக்ஷன் அண்டு ரிலாக்ஸேஷன் இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும். நாம் ஒரு கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து நார்மல் மசில்ஸ் மெக்கானிசம். ஸோ கால்சியம் சேனல் பிளாக்கரை எடுத்துக்கிட்டோன்னா என்னவாகும் என்று பார்த்தால் மயோசைட்டில் இருக்க எல் டைப் கால்சியம் சேனலை வந்து பிளாக் பண்ணும். இங்கே வந்து நம்மளுக்கு தெரியும், இங்கே வந்து எல் டைப் கால்சியம் சேனல் இருக்குன்னு சொல்லி தெரியும், அதை வந்து பிளாக் பண்ணும். ஸோ கால்சியம் மயோசைட்டுக்கு வருவதை குறைக்கும். ஸோ இந்த செல்லுக்குள்ளே வரதை வந்து குறைவதனால் மசில் கான்ட்ராக்ஷனும் குறையும். ஸோ டிக்ரீஸ் மசில் கான்ட்ராக்ஷன் அண்ட் இன்க்ரீஸ் மசில் ரிலாக்ஸேஷன். திஸ் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கால்சியம் சேனல் பிளாக்கர்.
Now uses of calcium channel blocker. இது வந்து இங்கே பிளாக் பண்ணுறதுனால கால்சியம் வந்து உள்ளே வர்றது குறையும். இதனால் மசில் கான்ட்ராக்ஷன் குறையும், மசில் ரிலாக்ஸேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ யூசஸ் most used in hypertension, low blood pressure, blood vessels made up of நம்மளுக்கு தெரியும் ஸ்மூத் மசில்ஸ். இன் அவர் ஹார்ட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்டியாக் மசில்ஸ். ரெண்டுமே வந்து ஸ்மூத் மசில்ஸ் தான். ஸோ ரெண்டுமே வந்து ஸ்மூத் மசில்ஸ். இந்த மசில் ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ் ஆனால் பிளட் வெசல்ஸ் வந்து என்ன ஆகுது, டைலேட் ஆகும். இட் இஸ் கால்ட் அஸ் வாசோ டைலேட்டேஷன். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு நேம் வந்து வாசோ டைலேட்டேஷன். ஸோ அங்கே ஹார்ட் கெட் ரிலாக்ஸ்டு. இதனால் பிளட் ப்ரெஷர் வந்து கம்மியாகும். ஸோ கால்சியம் சேனல் பிளாக்கர் யூஸ்டு இன் ஹைப்பர் டென்ஷன். தென் அஜைனா ஃபெக்டோரிஸ். இங்கே வந்து என்ன ஆகுது, திஸ் கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் ரிலீஸ்டு தட் கார்டியாக் மசில். அப்படி ரிலாக்ஸ் பண்ணுறதுனால கார்டியாக் சைக்கிள் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். கண்ட்ரோல் ஆச்சு என்றால் செஸ்ட் பெயின் வந்து குறையும். ஸோ இது வந்து டிக்ரீசிங் செஸ்ட் பெயின். நெக்ஸ்ட்டு கார்டியாக் அர்த்திமியாஸ், ரெகுலேட்டிங் த ஃப்ளோ ஆஃப் கால்சியம் அயன் இன்டு ஹார்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹைப்பர்ட்ராஃபிக் கார்டியோமயோபதி. இந்த டிசீஸ்டு கண்டிஷனில் ஹார்ட் மசில் வந்து ஸ்டிப்பாகவும் திக்காகவும் இருக்கும். இந்த மசிலில் வந்து ரிலாக்ஸ் பண்ணுவதற்காகவும் திஸ் கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து அட்வர்ஸ் எஃபெக்ட் என்னன்னு சொல்லி பார்த்தா, அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் கால்சியம் சேனல் பிளாக்கர் இருக்கிற எல்லா ட்ரக்ஸை விட இந்த கால்சியம் சேனல் பிளாக்கருக்கு தான் வந்து லீஸ்ட் அட்வர்ஸ் எஃபெக்ட் இருக்குது. ஸோ இது ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. ஸோ அவங்களுக்கு நாசியா, வாமிட்டிங், ரேஷஸ், ஸ்வெல்லிங் இன் த ஃபீட் அண்டு லோவர் லெக்ஸ் எல்லாம் வரும். இந்த கால்சியம் சேனல் பிளாக்கர் எடுத்துக்கிறவங்க கிரேப்ஸ் இருக்கிற ஃபுட் ப்ராடக்டை அவாய்ட் பண்ண வேணும். பிகாஸ் தீஸ் ட்ரக்ஸ் கிரேப்ஸ் ஃபுட் ப்ராடக்ட் கூட ரியாக்ட் ஆகி ஹெட்டேக்கு, டெசினஸ் ஏற்படுத்தும். ஸோ ஒன்லி மெடிசின் வித் நோ ஏஜ் லிமிட்னா அது வந்து கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் தான். ஆல் ஏஜ் குரூப் அட்வைசபிள் பிகாஸ் லீஸ்ட் எஃபெக்ட். ஸோ இந்த வீடியோவில் கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ்னால் என்ன, நார்மல் மசில் கான்ட்ராக்ஷன் எப்படி நடக்குது, கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் வந்து நம்ம பாடியில் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது, என்னென்ன டைஹைட்ரோபைரிடின், நான் டைஹைட்ரோபைரிடின் ட்ரக்ஸு எல்லாமே பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.